இது ஒரு ஷாப்பிங் vlog மாதிரி தான். ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ அதனால நிறைய இடத்துக்கு போய் கொஞ்சம் வாங்குறதுலாம் இருக்குது. தம்பியும் கொஞ்சம் வெளியே போயிட்டான். ஹஸ்பண்டும் பெங்களூர் போயிட்டாரு. அப்பா கூட தான் போயிட்டுருக்கேன். மேரேஜ் முன்னாடிலாம் நிறையா அப்பா கூட தான் போவேன். பட் மேரேஜ் அப்புறம் அப்படியே ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன். அவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஊருக்கே வந்தால் கூட ஹஸ்பண்ட் இருக்கும்போதே எல்லாத்தையும் வாங்கிப்பேன் மோஸ்ட் ஆஃப். அப்பா கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் மேரேஜ் முன்னாடி இந்த மாதிரிலாம் வெளியே நிறைய கூட்டிகிட்டு போய் அப்பா கூட தான் வாங்குவேன். ஐப்ரோ மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சலூன் மந்த்ரா தான் வந்திருந்தேன். ஃபேஷியல் பண்ணணுன்னு இருந்தது. பட் தம்பி கொஞ்சம் கிராங்கியாக இருக்கான் உடம்பு சரியில்லாதனால. அதனால் என்னால் ஃபேஷியல் பண்ண முடியாது. ஸோ ட்ரிம் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes திருப்பி போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எப்போது நான் சலூன் மந்த்ராவில் தான் பண்ணுவேன். என்னோடய மேரேஜ் மேக்கப்லேருந்து எல்லாமே சலூன் மந்த்ரா தான். இது அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க சலூன் மந்த்ரா. இங்கே க்ரீன் ட்ரெண்ட்ஸு நேச்சுரல்ஸ்லாம் ட்ரை பண்ண எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. சலூன் மந்த்ராவில் தான் எல்லாமே பண்ணிப்பேன். ஆஃப்டர் பேபி தான் இங்கே வந்துட்டுருக்கேன். ஒரு வாட்டி இங்கே வரும்போதும் இந்த பிக்கீஸ் பர்கரில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினப்பேன். அப்புறம் ஆதிரன் தனியாக இருக்கான்னு போயிடுவேன். நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஹஸ்பண்ட் கூட வரல, அப்போ கூட வந்திருக்கேன். பார்க்கும்போது கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருந்தது. இதுக்கு மேலே தான் சலூன் மந்த்ரா இருக்குது. அடுத்து தம்பியோட பர்த்டேக்காக, ஆதிரனோட பர்த்டேக்காக நாங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அதிலே ஹேண்ட் அட்டாச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. கல்யாண் சில்க்ஸ் தான் கிளம்பிட்டோம். இது ஃபுல்லாகவே அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். அங்கே நிறைய இடத்துல பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரில. அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் ரோடோட கனெக்ட் பண்ணுற இதில் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போகவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஃபேர்லான்ஸ் ஏரியா ரொம்ப பிடிக்கும். நிறைய ஷாப்ஸ் இருக்கும், ட்ரெஸ் ஷாப்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபீல் வரும் அந்த இடத்துல. அந்த பிருந்தாவன் ரோடு. நான் பார்த்துட்டு இருந்த கைனியோட கிளினிக் இங்கே தான் இருக்குது. டாக்டர் பிரம்யா ஃபேர்லான்ஸ் ரோட்டில் தான் இருக்குது. எப்போ வந்தாலும் நாங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டு தான் டாக்டரையே பார்க்க போவோம். ஹஸ்பண்டோட வரப்பெல்லாம் ஒரு எப்போ செக்கப் வரும்னு வெயிட் பண்ணுவேன் ஃபேர்லான்ஸில் வரத்துக்காக. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சுற்றி கல்யாண் சில்க்ஸ் வந்துட்டு நாங்கள் அந்த ட்ரெஸ் சும்மா டெலிவரி மட்டும்தான். ஹேண்ட் அட்டாச் பண்ணிட்டாங்க. 2 days முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டோம். வாங்க டைம் இல்லை. அன்றைக்கி வர ஆதிரனுக்கு கொஞ்சம் ரொம்ப முடியல. அதனால் ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பி அம்மா சப்பாத்தி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால நாங்கள் லக்ஷ்மி பிரகாஷ் போயிட்டோம். அது என்னமோ தெரில, எங்கள் வீட்டில் வெஜ் தான் மோஸ்ட் ஆஃப் வெளியே சாப்பிடுவாங்க. நான்வெஜ் வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவோம். அதுலேயும் வெஜ்னால் ரொம்ப ப்ரிஃபர்டாக லக்ஷ்மி பிரகாஷில் தான் போய் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப பழைய ஒரு ஹோட்டல் மாதிரி. ஆனால் அங்கே டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். எப்போயுமே லக்ஷ்மி பிரகாஷில் தான் போய் சாப்பிடுவோம். கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் டேஸ்ட் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கனால அங்கே தான் போவோம். சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். பட் அந்த டிஸ்பிளேயில் இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு டெம்ப்ட் ஆகிடும். அப்பா வேறு ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு சொன்னார். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி எதுவுமே வாங்காமல் வந்தேன். ஏன்னா நைட் டைமில் இப்போலாம் கொஞ்சம் ஃபுட் அவாய்ட் பண்ணுறேன். சரி, ரொம்ப கம்பல் பண்ணனால ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு டேவே ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மேரேஜ் முன்னாடி இருந்த டேஸை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்பா கூட வெளியே போனது. மேரேஜ் அப்புறம் 1 or 2 days தான் ஸ்டே பண்ணுவேன். ஊருக்கு போயிடுவேன். பேபிக்கு அப்புறம் தான் இங்கே வீக்ஸில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் மோஸ்ட் ஆஃப் வெளியே போக மாட்டேன். இன்றைக்கி ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.